தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் காலமானார் என்ற துயர செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அவரது உடல் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது வீட்டில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு குவிந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த காத்திருக்கிறார்கள், அழுத வண்ணம் காத்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், தற்போது ஒரு மீளா துயரத்தில் மிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை நிலவி கொண்டிருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் நம்மை விட்டு சென்று விட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருப்பதாக அவரது தொண்டர்களும் உறவினர்களும் கதறி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது திரை வாழ்க்கை தொடர்பாகவும் அவரது அரசியல் வாழ்க்கை தொடர்பாகவும் விவரங்கள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தற்பொழுது காலமாகி இருக்கிறார். 1952 பிறந்த விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை சார்பில் அதிகாரப்பூர்வமாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பல்வேறு முகங்கள் இருக்கின்றன. அவரினுடைய உண்மையான பெயரே விஜயராஜ் என்பதுதான் அவரினுடைய இயற்பெயர். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 1952 பிறந்த விஜயகாந்த், அவரது இயற்பெயர் விஜயராஜ். அதன் பின்னர் தான் விஜயகாந்த் என்று மாற்றப்பட்டது. தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரமாக இருந்தவர், நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர், தேமுதிக என்ற கட்சியை நிறுவி அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவராகவும் இருந்தவர், தமிழக அரசினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தவர். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பல்வேறு புனை பெயர்களும் இருக்கின்றன. திரை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப காலத்தில் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்டார். அதனை தொடர்ந்து கேப்டன். அவரது தொடர்ச்சியாக திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு கதாபாத்திரங்கள், குறிப்பாக நாட்டு பற்றை தேசப்பற்றை ஊட்டி வளர்க்கக்கூடிய கதாபாத்திரங்களில் நடித்தவர். குறிப்பாக நாட்டிற்கு எதிராக சரி செய்வோம் இது போன்ற வேலைகளில் ஒரு தடுக்கக்கூடிய போலீஸாகவும் இராணுவத்தினுடைய துணையுடன் நின்று அவர் இந்த தீவிரவாதிகளை அழிப்பது உள்ளிட்ட பல்வேறு முகங்களில் நடித்ததன் காரணமாக அவருக்கு கேப்டன் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. தற்பொழுது வரை அந்த புரட்சி கலைஞர் என்ற பட்டம் கூட மறைந்து விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் என்றுதான் அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுவார். தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அவரது நண்பர்கள், திரைக்கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, கேப்டன் என்றே அவரை அழைக்கக்கூடிய ஒரு பட்டம் தான் நிலைத்து இன்று இருக்கிறது. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தில் தான் அவர் அறிமுகமாகிறார். அதனை தொடர்ந்து நீரோட்டம், சாமந்திப்பூ இந்த படங்கள் எல்லாம் நடித்திருந்தாலும் கூட அந்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. அதனை தொடர்ந்துதான் 1980ஆம் ஆண்டு தூரத்து இடிமுழக்கம் என்ற ஒரு படமானது திரைக்கு வந்து அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறது. அதனை தொடர்ந்து சட்டம் ஒரு இருட்டரை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களினுடைய இயக்கத்தில் சட்டம் ஒரு இருட்டரை அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் அந்த படமானது மொழியாக்கமும் செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து பல்வேறு படங்கள் 1981ஆம் ஆண்டிலேயே பல்வேறு படங்கள், சிவப்பு மல்லி, ஜாதிக்கு ஒரு நீதி என்ற படங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. விஜயகாந்துக்கு திரையுலகில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தந்த படம் என்றால் 1984ஆம் ஆண்டு சவுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் என்ற படத்தை சொல்லலாம். அதே போல 84ஆம் ஆண்டும் அவரது திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. கிட்டத்தட்ட 18 படங்கள் அந்த வருடம் மட்டும் விஜயகாந்த் நடிப்பில் வெளியானது. அதனை தொடர்ந்து பல்வேறு படங்களும் விஜயகாந்த் நடிப்பில் வெளியாகி நானே ராஜா நானே மந்திரி, அம்மன் கோயில் கிழக்காலே இந்த படங்கள் அவருக்கு பிலிம்பேர் விருதுகளையும் பெற்று தந்தது. ஊமை விழிகள் இது போன்ற பல்வேறு படங்கள், ரஜினி, கமலஹாசன் ஆகியோர் உச்சத்தில் இருந்த பொழுதும் அவர்களுக்கு சமமாக விஜயகாந்தினுடைய திரை வாழ்க்கையும் பேசப்பட்டு வந்தது. கூலிக்காரன், நினைவே ஒரு சங்கீதம், சட்டம் ஒரு விளையாட்டு, உழவன் மகன், அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பொட்டு வைத்த தங்கக்கூடம் அந்த பாட்டு தான் விஜயகாந்த் அவர் அரசியலுக்கு வந்து அவர் எங்கே பொதுவெளிக்கு சென்றாலும் கூட அந்த பொட்டு வைத்த தங்கக்கூடம் அந்த பாட்டு மிகப்பெரிய அளவில் விஜயகாந்திற்கு ஒரு பெயரை பெற்று தந்ததோடு அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் அவரை வரவேற்பதாக இருக்கட்டும் அல்லது அவர் ஒரு இடத்திலிருந்து புறப்படுவதாக இருக்கட்டும், அப்பொழுது அந்த
தொட்டு வைத்த தங்கக்கூடம் அந்த பாட்டு மிகப்பெரிய அளவில் விஜயகாந்திற்கு ஒரு பெயரிட்டு தந்ததோடு அவரை வரவேற்பதற்காக போடப்படும் பாடல்களில் அந்த பாடல் முதலிடத்தை பெற்று தந்தது. தமிழக அரசினுடைய சிறந்த நடிகருக்கான விருதையும் செந்தூரப்பூவே படத்துக்காக விஜயகாந்த் பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பாட்டுக்கு ஒரு தலைவன், பொன்மனச்செல்வன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து 1990ஆம் ஆண்டிலிருந்து பெரும்பாலான ஆக்ஷன் படங்களில் விஜயகாந்த் நடிக்க தொடங்கினார். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் புலன் விசாரணை, சத்திரியன், கேப்டன் பிரபாகரன் உள்ளிட்ட பல்வேறு படங்கள், மாநகர காவல், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அதற்கு அடுத்தபடியாக ஆக்ஷன் இல்லாத திரைப்படமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று கொடுத்தது விஜயகாந்த் அவர்களுக்கு. சின்ன கவுண்டர் படம் மிகப்பெரிய அளவிலும் அவருக்கு ஆக்ஷன் இல்லாமலேயே ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது சின்ன கவுண்டர் படம். அதற்கு அடுத்தபடியாக காவிய தலைவன், கோயில் காலை, ஏழை ஜாதி, இது போன்ற படங்களில் எல்லாம் அவரினுடைய அந்த அரசியல் பேச்சுகளும் வெளிவர தொடங்கின. குறிப்பாக ஏழை மக்களுக்காக அவர் பேச தொடங்குவது, நாட்டிற்கு எதிராக அநீதி இழைப்பவர்களை அழிக்கும் தோற்றத்தில் நடிப்பது உள்ளிட்ட இந்த படங்களில் எல்லாம் அவரினுடைய அரசியல் பேச்சுகள் மெல்ல மெல்ல வெளியே வர தொடங்கின. சேதுபதி IPS, ஆனந்த் ராஜ் உள்ளிட்ட பல்வேறு படங்களிலும் அவர் இது போன்ற அரசியல் தொடர்ந்த பேச்சுகளும் வெளியே வர தொடங்கியது. கண்ணு பட போகுதையா அந்த படமும் ஒரு ஆக்ஷன் இல்லாத குடும்ப படமாக வெளியே வந்து அந்த படமும் விஜயகாந்திற்கு மிகப்பெரிய அளவில் பெற்று தந்தது. அதற்கு அடுத்தபடியாக 2000 அதற்கு அடுத்தபடியாக அவர் நடித்த படங்களும் மிகப்பெரிய அளவில் அவருக்கு பெயரை பெற்றுக் கொடுத்தன. குறிப்பாக வானத்தை போல, வல்லரசு, சிம்மாசனம், வாஞ்சிநாதன், நரசிம்மா, இந்த போன்ற படங்கள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற பெயரில் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் செய்திருப்பார். இந்த வாஞ்சிநாதன், வல்லரசு, நரசிம்மா போன்ற படங்கள் வெளிப்படையாகவே விஜயகாந்திற்கு இருக்கக்கூடிய நாட்டுப்பற்றை வெளிக்காட்டும் விதமாக அமைந்திருந்தன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.